ஒரு உறவுக்காரரின் மகன் எஸ்எஸ்எல்சியிலே 7 முறை முயற்சி செய்தும் தேர்ச்சி பெறவில்லை. அவரால் முடியவில்லை. அவருடைய பெற்றோர்கள் அவருக்கு மெட்ராஸ் போர்ட் ட்ரஸ்டில் ஒரு வேலை வாங்கி கொடுத்து விட்டார்கள். பிறகு அவர் எஸ்எஸ்எல்சி எழுதவே இல்லை. அந்த வேலையில் இருந்தார். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வந்து, என்னுடைய மகளுக்கு திருமணம் வந்துவிடுங்கள் என்று அழைப்பிதழை கொடுத்தார். அன்று ஞாயிற்றுக்கிழமை. அவரிடம், இப்பொழுது போர்ட் ட்ரஸ்டில் இருக்கிறீர்களா? வேலை இல்லை, நான் ரிட்டையர் ஆகிவிட்டேன். ஆனால் என்னை வர சொல்லி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். எனவே நான் செல்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றார். யோசித்து பாருங்கள். எஸ்எஸ்எல்சி எழுத முடியாதவர் ஒரு வேலையில் சேர்ந்து அந்த வேலையில் ரிட்டையர் ஆனாலும் அங்கு இருப்பவர்கள் அவருடைய பிரசன்ஸ், அதாவது அவருடைய உதவியை நாடுகிறார்கள் என்றால் அவர் எவ்வளவு சாதுரியமானவர், ஆர்வமுள்ளவர். எஸ்எஸ்எல்சி ஆதலால் குழந்தைகளை ஆசையை நாம் கண்டுகொண்டு அதற்கேற்றாற்போல் அவர்களுக்கு வாழ்வை அமைத்து கொடுப்பதுதான் சிறந்தது. படிக்கவில்லை 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 என்று சபித்து கொண்டே இல்லாமல் ஒரு வழியை காண்பிப்பதுதான் நம்முடைய திறமை, நம்முடைய உண்மையான ஆசீர்வாதம்.